Daily. Taste the Daily. தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வரும் நிலையில் கரையோர பகுதிகளில் உள்ள கர்நாடகாவைச் சேர்ந்த தொழிற்சாலைகள் கழிவுநீரை ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதன் காரணமாக ஹோசூர் கெலவரப்பள்ளி ஆற்றின் நீர் நிறைப்பொங்கி வழிந்தோடும் நிலையில் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஆனந்த் பாபு. வணக்கம் ஆனந்த் பாபு, கூடுதல் விவரம். வணக்கம். ஒசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்படக்கூடிய நீரில் அதிகப்படியான நுரை பொங்கி காட்சியளிப்பது விவசாயிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எப்பொழுதெல்லாம் கர்நாடக மாநில நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து தென்பெண்ணை ஆற்றின் மூலியமாக தமிழகத்திற்கு நீரானது அதிகரித்து வருகிறதோ அப்போதெல்லாம் ஆற்றங்கரையோரமாக உள்ள தொழிற்சாலைகள் தேக்கி வைக்கப்படக்கூடிய ரசாயன கழிவு நீர்களை கலந்து விடுவதால் தமிழகத்திற்கு வரக்கூடிய நீரானது துர்நாற்றத்துடனும் அதிகப்படியான நுரை பொங்கியும் காட்சியளித்து வருகிறது. கடந்த ஒரு வாரமாக கனமழை பெய்து வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதிகளிலும் கர்நாடகாவின் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரமாக உள்ள நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கனமழை பெய்து வருவதால் நாளுக்கு நாள் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு நீர்வரத்து தென்பெண்ணை ஆற்றின் மூலமாக அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறது. இன்று நிலவரப்படி தென்பெண்ணை ஆற்றிற்கு நீர்வரத்து வினாடிக்கு 1101 கனஅடியாகவும் அதேபோல தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்படக்கூடிய நீரின் அளவு வினாடிக்கு 1149 கனஅடியாக இருந்து வருகிறது. தென்பெண்ணை ஆற்றில் ஆர்ப்பரித்துக்கு செல்லக்கூடிய வெள்ள நீரால் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரமாக உள்ள கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை வருவாய்த்துறையினர் மூலம் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் செல்லக்கூடிய நீரில் அதிகப்படியான ரசாயன கழிவுநீர் கலப்பு காரணமாக குவியலாக நுரை பொங்கி காட்சியளிக்கிறது. இந்த ஆற்றில் செல்லக்கூடிய நீரானது நீர் செல்கிறதா அல்லது பனிக்கட்டிகளை போல பனி செல்கிறதா என்பதை பொதுமக்கள் அறிந்து கொள்ளாத வகையில் இந்த பனியின் அளவு நுரையின் அளவு அதிகரித்து காட்சியளிக்கிறது. நீரிலிருந்து சுமார் 2 அடி உயரத்திற்கு இந்த நுரை பொங்கி காட்சியளிப்பது விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த ஆண்டு தமிழக கர்நாடக 2 மாநிலங்களை சேர்ந்த பசுமை தீர்ப்பாயத்தினர் இந்த நீர் மாதிரிகளை சேகரித்து சென்ற போதும் கூட இதற்கான முடிவுகள் வெளியிடப்படாதது விவசாயிகள் மத்தியில் மேலும் பல கேள்விகள் எழுப்பியிருக்கிறது. முக்கியமாக விவசாயிகள் மத்தியில் இருக்கக்கூடிய சந்தேகங்களாக இந்த ஆற்று நீரை பயன்படுத்தி ஆண்டிற்கு 2 போக பாசனம் செய்து வரும் விவசாயிகள் இந்த நீரின் மூலியமாக மண் வளம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது இந்த நீரை பருகக்கூடிய கால்நடைகள் அல்லது பொதுமக்களுக்கு ஏதேனும் இந்த ரசாயனம் கலந்த நீரால் பாதிப்பு இருக்கிறதா என பல நாட்களாக விவசாயிகள் பொதுமக்கள் சார்பில் கேள்வியாகவும் சந்தேகமாகவும் எழுப்பி வருகிறார்கள். இது குறித்து அதிகாரிகள் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினர் தொடர்ந்து விளக்கம் அளித்திட வேண்டும் என கோரிக்கை விடப்பட்டு வருகிறது. நீரின் அளவு அதிகரிக்கும் போதெல்லாம் இந்த தென்பெண்ணை ஆற்றில் நுரை பொங்கி காட்சி அளித்து வருகிறது. இன்றும் கூட அதிகப்படியான நுரை பொங்கி செல்வதால் இந்த அணைக்கு அருகே இருக்கக்கூடிய தரைப்பாலம் நுரையால் மூழ்கப்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தொடர்ந்து நாளுக்கு நாள் இந்த கனமழையானது தொடரும் என்கிற நிலையில் மேலும் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து அதிகரிக்குமானால் அணையிலிருந்து செல்லக்கூடிய நீரில் மேலும் நுரை பொங்கி காட்சியளிக்கும் சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசும் கர்நாடக அரசும் இது குறித்து உரிய விசாரணைகளை நடத்தி இந்த நுரை பொங்கி வருவதற்கான முழு காரணங்களையும் இது தடுப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என இந்த ஒசூர் பகுதி மட்டுமல்லாமல் தென்பெண்ணை ஆற்று நீரை பயன்படுத்தக்கூடிய மாவட்ட மக்களின் கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு. Taste the Daily.